அதே போல கமலஹாசன் அவர்கள் தனி கட்சியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேசினாரு. பல இடத்துல பல பேரை விமர்சித்து பேசினாரு. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போய் ஓட்டு கேட்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு. திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு வெளியே இந்த சிதறு தேங்காய் உடைச்சா எப்படி தேங்காய் சிதறுமோ அது போல திமுகவுடைய கூட்டணி சிதறி போய் கிடக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் சொல்றாங்க, நான் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு பொறுப்பேற்க மாட்டோம் என்று பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கிறாங்க. சேலத்துல மாநாட்டு மேடையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் நல்லவர் தான், ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசுறாங்க. அதே போல கமலஹாசன் அவர்கள் தனி கட்சியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேசினாரு. பல இடத்துல பல பேரை விமர்சித்து பேசினாரு. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போய் ஓட்டு கேட்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு. இதையெல்லாம் கூட தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி எது? சந்தர்ப்பவாதத்திற்காக யார் யாரோடு சேர்ந்திருக்கின்றார்கள்? எல்லோரையும் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து. காங்கிரஸ் பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், காங்கிரஸ் மாநில தலைவர் பட்டப்பகல்ல ஒரு பொய்யை சொல்லி மாட்டும் அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கு. ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவருக்கு அழைப்பு இல்ல. அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியே நடத்துறாரு, இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குதுங்கிறாரு. அதை நம்பி முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.